ஸ்டாலின் இருக்கிறது கொளத்தூர் தொகுதி, இங்கிருந்து 15 கிலோமீட்டருக்கு வெளியே, அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியில் 23 தேர்தல் வாக்குறுதியில் 51வது பக்கத்தில் பாஜக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீங்க யூசிசி, அதாவது என்ன சொல்ல, யூனிஃபார்ம் சிவில் கோட் அது இதுன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் காமன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் இருக்கிற முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஓப்பன் லேண்ட்ஃபில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வெளிப்புறங்களை குப்பையை கொட்டி நிரப்பி வைக்கிற வேலை இருக்கு இல்லையா, அது இல்லாம நகரங்களை உருவாக்குறோம்னு பாஜக வாக்குறுதி கொடுத்துருக்கு. அது ஏன் சென்னைக்கு முக்கியம் சொல்றேன், மத்திய சென்னை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சென்னைக்கு ஏன் முக்கியம் சொல்றீங்க? அதுல இருந்து ஸ்டாலினை கேட்கவும் ஆரம்பிக்கிறேன், என்ன ஆபத்து நீங்க உருவாக்குனீங்கன்னு. 1970களில் இங்க நகரமயமாக்கல் கொஞ்சம் பெருசு ஆகிட்டு இருக்கும் போது குப்பையை கொண்டு கொட்டுறதுக்கு இவங்க எடுத்த செலக்ட் பண்ண இடம் வந்து கொடுங்கையூர். கொடுங்கையூர்ல போய் கொட்டினாங்க. இப்ப கொடுங்கையூர்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா வடசென்னை மக்கள் சொல்றேன், அதுல கூடுதலா சொல்றேன், வடசென்னை மக்கள் 24 எப்பவுமே சரி எம்பி தேர்தல் 1967 இருந்து ஓட்டு போட்டது திமுகவுக்கு. ஆனா குப்பை கொட்டு நினைச்சது திமுக வடசென்னை போய் கொட்டு நினைச்சான். அப்பயே திமுக புத்தி என்னன்னு வடசென்னை மக்களுக்கு புரிஞ்சிருக்குமா இல்லையா? அதுக்கு அடுத்து 35 வருஷமா கொட்டிச்சிருக்கான். அங்க இருக்கிற குப்பையோட அளவு மட்டும் சுமார் 66.6 லட்சம் டன்னு, அந்த அளவு குட்டி வச்சிருக்கான். எவ்வளவு இருக்கும் பாத்துங்க. அது ஒரு மைனிங் செக்டார் வந்து அள்ளி சுத்தம் பண்ற அளவுக்கு நிலைமை மோசம். ஆனா ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஸ்டாலின் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா இல்லையா அந்த வடசென்னை மக்களுக்கு? அந்த கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய அந்த குப்பையை நாங்க அகற்றோம் சொல்லி கடந்த 20 வருஷமா வாக்குறுதி கொடுக்குறீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நாட்டுல ஆபத்து உருவாயிருச்சு, உங்களால ஓட்டு போட்ட மக்களுக்கு ஆபத்து இருக்கு. ஆனா அந்த கொடுங்கையூர் குப்பையை முழுமையா அகற்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச 170 கோடியோ 180 கோடியோ சென்ற தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டம் 2வது பகுதிக்கு கீழே 180 கோடி ஒதுக்குறாங்க. யாரு? பாஜக. பாஜக ஒதுக்கி ஏதாவது லாபம் இருக்கான்னு? ஆனா ஒதுக்குறாங்க. அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்கு முனைப்பு காட்டினதே பாஜக தான். அத வாக்குறுதியா உள்ள கொடுத்ததாக பாருங்க. அதை மட்டும் கிடையாது, எல்லா நகரங்களும் இதான் நிலைமை. அந்த எல்லா நகரங்களையும் சுத்தப்படுத்த நினைச்சாங்க பாருங்க. தான் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், தான் சுத்தமா இருக்கணும், தான் நாடு சுத்தமா இருக்கணும். எவன் ஒருத்தர் சுத்தத்தை பத்தி யோசிக்கிறானோ அவனுக்கு நல்ல ஒழுக்கங்கள் சேர்ந்து வரும். அதான் ஆட்சியாளர்களுக்கு தேவையானது. இங்க அதான் நான் சொல்லுவேன், அந்த ஓப்பன் லேண்ட்ஃபில் ஃப்ரீ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பாஜக நரேந்திர மோடி தலைமையான ஒரு அரசுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா எப்ப வாக்கு கேட்க முடியுது, இல்லாட்டி ஆதரவு தெரிவிக்க முடியுது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு முறையும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குறுதிகளை தவறாம நிறைவேற்றுறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க யார் மாத்தி போடுறதே இல்லை. RSS உடைய ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் சொன்னாரு, இப்படி சொன்னாரு, பாஜக உலகத்திலே பரிசுத்தமான கட்சி நாங்க சொல்லல, RSS மூத்த முடியாது, ஆனா நாட்டை இன்னைக்கு நிர்வகிக்கக்கூடிய, நாட்டை தகுதியா நடத்தி கொண்டு போய் அடுத்த 100 வருஷம் 50 வருஷத்துக்கு பார்வை இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக தான். எல்லா பேருமே யோசிக்க நம்ம சொல்லல, ஆனா நாட்டை காப்பாத்தி கொண்டு போய் ஒரு நல்ல நிலைமை கொண்டு நிப்பாட்டணும்னு ஒரு 4 மனுஷன் யோசிக்கிறானா அது அந்த கட்சியில மட்டும் தான் இருக்கான். அதனாலதான் நரேந்திர மோடின்ற மனுஷன் இங்க பிரதமர் ஆகணும் நம்ம விரும்புறோம். அதுல ஒரு நேர்மை இருந்தது. அந்த நேர்மையை பல நேரங்களில் நான் குருவா மதிக்கக்கூடிய எஜிசாரையும் நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு ஈர்ப்பு இவங்க எப்படி எதை நோக்கி நகர்றாங்க, என்ன லாப கணக்கோட நகர்றாங்க, இவங்க 24 எது இயங்க தூண்டுது, ரொம்ப தீவிரமா இயங்குறாங்களே அப்படின்னா நாடு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது இருக்கிறவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அது இருக்கிறவன் அரசியலுக்குள்ள வரணும், அப்ப நாடு உருப்பட்டுரும். அது இல்லாத கூட்டம் தான் எங்க உட்கார்ந்து இருக்குது, திமுக உட்கார்ந்து இருக்குது. உங்களால நாடுக்கு ஆபத்து வந்திருக்குது, நீங்க எதுக்கு பதறீங்க? நான் கேட்கிறேன் ஸ்டாலினுக்கு.